ஆம், இனிமையான உற்சாகமான காலை வணக்கம் எல்லோருக்கும். இன்றும் இன்னும் ஒரு நாளோடு ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் இணைந்திருக்கிறோம் சிறப்போடு. குட்டி நடை உலாத்தலோடு உருட்டல் சிந்தனை நேரமும் தொடர்ந்து வர, பெற்றோரை தெய்வம் அது அடுத்து தொடர்ந்து வர, இளையோர் யோகா 187 என்று உச்சரித்தேன் சரியா என்பதை கேட்டுக்கொண்டு, அதுக்கு பிறகு நாங்கள் இன்று இளையோர்களுடைய வருகையை பார்த்து நாங்கள் முடிவு செய்வோம். பின்பு 12:45க்கு சுடர் ஓய்பி கிளப்பினுடைய இரண்டாவது லெவலின் முதலாவது நாள் இன்று இடம்பெறப் போகிறது. எங்கள் குழந்தைகளை அங்கு சந்திக்கலாம். சற்று தமிழ் எழுத வாசிக்க உற்சாகமாய் பேசுவதற்கு அவர்களோடு கலந்து கொள்ளலாம். பின்பு 4 மணிக்கு எதிரும் புதிரும் இன்று வருவதாக சொல்லியிருந்தார்கள். முன்னறிவித்தலை காணவில்லை, இணைத்து கொண்டால் அவற்றையும் இணைத்து கொடுப்போம். பின்பு 5 மணிக்கு அழகிய மலர்களின் பொன்மாலை பொழுது இன்று 137வது அங்கம், 137வது அங்கத்தோடு இன்று 100 அல்ல 537வது அங்கத்தோடு சந்திக்கின்றோம். அவ்வளவுதான் இன்று உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள். அவை நாம் இணைந்து சங்கமித்து சிறப்பித்துக் கொள்வோம். பெற்றோரை தெய்வம் தலைப்பை ஒருவர் யாராவது ஞாபகப்படுத்துவீங்களா? வணக்கம். பெற்றோர் தெய்வம் அன்றைய பள்ளி பருவத்தில் அம்மாவுடன் சமையல் செய்த காலங்கள் பற்றி நினைவுபடுத்த போகின்றோம். சமையல் அறையில் அம்மாவுடன் நானும் முதல் அனுபவங்கள் நிச்சயமாக பள்ளி நாட்களில். சரி, சமையலே செய்யாதவர்களும் சிலர் இருக்கக்கூடும். இதை தலைப்பு யோசிக்கிற போது ஆண்கள் என்ன செய்வார்கள் என்று யோசிச்சு, நீங்கள் ஆண்கள் ஒருவரும் எழுதுற இல்லையே, எழுதுறதும் இல்லை வாரதும் இல்லை. என்ன நிச்சயமா இணைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நிச்சயமாக நான் நினைச்சு கொள்ளலாம். எழுதவில்லை, பேசுவோம். நிச்சயம் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. முதல் அனுபவங்கள் நிறைய சொல்லிக்கொள்ளலாம். வீட்டில் 3 ஆண்களும் 5 பெண்களும், ஆனால் அம்மா 2 ஆண்களும் 6 பெண்களும் என்று சின்ன வயதில் சொன்ன ஞாபகங்களை நான் இறைமீட்டி தருகிறேன். சரி, சந்தோஷம். இப்போது சமய சிந்தனைக்காக இருவர் மட்டுமே இருக்கிறார்கள். எப்படி ஒருவர் பெயரோடு இருக்கிறார், ஆளை காணும். டேவிட் அண்ணா எதுவும் விடுபெடுப்பதாக சொல்லியிருந்தாரோ? போன வாரம் சொல்லியிருந்தார். யாருக்கா ஞாபகம் இருக்கிறதா? அன்று சொன்னார்கள். அது கிழமை நாட்களில் சொல்லியிருந்தார்கள் நினைக்கிறேன். வாணி தங்கை வாணியிடம் சொல்லுகிறேன் என்றதை சொல்லியிருந்தார். என்ன பாருனவர்களே, இந்தியா போயிட்டு வருமா? இந்தியா அப்படியா? இந்தியாவில் தேட மாட்டார்களோ? அண்ணன் வேளாங்கண்ணி ரூமுக்கு என் வார இல்லை என்றால் அவர் விடுகிற கதை தன்னை தேடுகிறார்கள் என்று தன்னை பிடித்து விடுவார்கள். ஏதோ சொல்லுவார், நாங்கள் கேட்டுருக்கிறானே. இப்படியே இப்படி கீழே. சரி, அப்போ நாங்கள் ஜெயநடிசன் அவர்கள் அறிவித்தல் தந்திருந்தாரோ? இப்போதான் தந்திருக்கிறார். சரி சரி, பதிவில் இருக்கிறது என்ன? சரி, ஓகே, அதை ஏற்றுக்கொள்வோம். அப்போது நாங்கள் பாலன் நேவி சிரிப்பவர்கள் உள்ளேயா வெளியே என்று சொல்லிவிடுங்கள். உள்ளே என்றால் வரலாம், வெளியே என்றால். அப்போ ராஜினி அவர்களை நாங்கள் தொடங்குவோம், பாலன் அவர்களை கூப்பிட்டு தொடங்குவோம். என்ன ஏன் ராஜினி அவர்கள் இப்படி கோவமாக சரிஞ்சு நிற்கிறீங்க? கேட்குதோ? இல்லை, கேட்கலையா? ராஜினி அவர்களையா நேராக வாங்கோ, சரிச்சு வச்சுட்டு நீர் அணிவித்து எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறார். சரி, அப்போ பாலன் அவர்களை நீங்கள் உற்சாகம் என்றால் சிந்தனையை தொடக்கி வையுங்கள். உற்சாக வணக்கம் உங்களுக்கும். வணக்கம். பாருங்க, முதற்கண் இந்த நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எங்கட பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் சக அறிவிப்பாளர் குடும்பங்களுக்கும் மற்றும் கலந்து சிறப்பிக்க அனைத்து குடும்பங்களுக்கும் எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் சுவனங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் தினமும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் விண்ணப்பங்கள் எடுத்துக்கொண்டு லண்டன்லேருந்து ஈச்சம்பட்டை வேலுப்பிள்ளை பாலன், எனக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம்
602 என்று சொல்லிக்கொண்டு மடமை போல பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த வேதாகமம் பைபிள்ல இருந்து ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 10 மட்டும் வெள்ளிக்கிழமை ஆக்கினான். இன்னொரு தொகுப்பாக ஆபிரகாம் தன் மனைவி சாராளோட வேறொரு தேசத்துல போய் குடியேறார். அந்த தேசத்தின் ராஜாக்கு சொல்லியிருக்கார், தன்னை மனைவி சொல்லியிருக்கார், ஆபிரகாம் நீ என்ற சகோதரி என்று அவருக்கு கிட்ட சொல்ல சொல்லி ஒரு பயத்தின் நிமித்தம் சொல்லியிருக்கார். அப்போ அவையிலும் செய்து சொன்ன உடனே அப்போ அந்த அபிமேலேக்கு அரசுக்கு அபிமேலேக்கு தேவன் கத்தர் தோன்றி அது அவருடைய மனைவி நீ அவளை தொடப்படான்னு சொல்லி தேவன் சொப்பனத்தில் இந்த ராஜாக்கு சொல்றார். அப்போ அவர் பயத்தில் தொடை இல்லாதால அப்போ தேவன் வந்து அவரை ஆசீர்வதிக்கிறார். நீ அந்த இந்த வேறையாட்ட மனைவி அவளை நீ தொடப்பான்னு சொன்னதை நீ மதிக்க அந்த அந்த சொல்ல காப்பாற்றினாக்கா உனக்கு ஆசீர்வதிக்கணும்னு தேவன் சொல்றார், கத்தர் சொல்றார். அது பிறகு ஆபிரகாம்கிட்ட கேட்கிறார், நீ ஏன் இப்படி சொன்ன நீ எனக்குன்னு சொல்லி, ஏன் போய் சொல்ல நீ ஏன்டா சொல்றார், உங்களோட தேசத்துல தெய்வ பயம் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும், அந்த பயத்தின் நிமித்தம் தான் நான் சொன்னான் நீங்க என்ன கொண்டு போடுவீங்கன்னு சொல்லி போய் சொன்னான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். அப்ப அவரும் அந்த அரசரும் வந்து அவற்றை மனைவியை தொடையில்லை, அவர் விட்டுட்டார். பிறகு தேவன் அதோட அண்டைக்கு முடிஞ்சது மிச்சம் அண்டைக்கு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகார இறை வார்த்தைகள் 9 18 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். இது வெள்ளிக்கிழமை மட்டும், இன்றைக்கு மிச்சம். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் திரியும்படி செய்த போது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடமெல்லாம் நீ என்னை சகோதரன் என்று சொல்லுவது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவரிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு ஆபிரகாம் வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். நாளைக்கு 21ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல
பாதுகாத்தீரே கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைக்கா கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்த போல தகப்பனே, எல்லோருடைய குடும்பங்களையும் நீங்கள் மரணத்தடையாக பெருக செய்ய வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. எண்ண முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்றி சொல்லும் தகப்பனே, கூடவே இருந்து வாழ எடுத்துங்க ராஜா. செல்லும் இடமெல்லாம் உங்களோட ஆணி வாய்ந்த கரங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரோடும் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்து வழி ஜபிக்கிறேன் தகப்பனே. நீ அப்படியே தினம் பாதத்தை வருமாய்க்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்து கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜாவுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நான் செலுத்துவோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் தகப்பனே, வியாதிப்பட்டு தகப்பனே வைத்தியசாலையில் இருக்க நோயாளிகள் மற்றும் கேர் ஹோமில் நோயாளிகள் மற்றும் தகப்பனே வீடுகளில் நோயாளிகள் மற்றும் வீடுகள் இல்லாமல் தெருவோரங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற நோயாளி எல்லோருக்கும் சுகமளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜ். கொடிய நோய்பேதப்பட்டவர்களை அவர்களை தொடங்கிய சப்பா சர்வ வல்லவரால் இல்லாமல் ஆகும் ராஜா. ஒரு விஷயம் அவர்கள் தங்களது வாழ்நாட்கள் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தமுள்ள கல்வாரி யுத்தத்திலான நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேரா கழுவி ஆசீர்வதித்து அவர்களை சுகப்படுத்துங்கிறாய். கரத்திலிருந்து சுகமளிக்க வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்கள் தேவையை சார்ந்தீங்க ஆசீர்வதிங்க. மற்றும் தகப்பனே, பாமத்து கடன் சிறப்பிக்கின்ற தெய்வ குழந்தைகளினதும் உலகளா ரீதியில் உள்ள தெய்வ குழந்தைகளினது நரம்பு மண்டலங்களை நீங்கள் தொட்டு சுகப்படுத்த வழி ஜபிக்கிறேன் ராஜ். சர்வ வல்லவராலே எல்லாமே ஆகின்றாய். அந்த குழந்தைகளோடு அணுவினாடி நீங்கள் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழியெடுத்த ஒன்று ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வருமைக்காகவும் இயேசப்பாக்கு முன் நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இவர்களது பெற்றோர்களுக்கு அணுதினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் நிறைந்த ஞானத்தையும் கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழியெடுத்த ஒன்று ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் அவர்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வருமைக்காகவும் இயேசப்பாக்கு முன் நன்றி செலுத்துவோம் தகப்பனே. தேவையை தந்தீங்க ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு நிறைந்த ஞானத்தையும் நல்ல பலத்தையும் அவர் செல்லுமிடமெல்லாம் உங்களது ஆணி வாய்ந்த கரங்கள் கூடவே பாதுகாப்பான ஜபிக்கிறேன் தாப்பனே. அதுக்காக நன்றி சொல்தாப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தாப்பனே, ஒரு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழி சென்று இருக்கிறார்களோ செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் தற்போது இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரச்சனை உங்களது பாதுகாப்பு உங்களது தயவு இருக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவிடன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் ரகளால மூடி பாதுகாப்பாக எடுத்து ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி எனக்கு தினமும் பாதுகாத்து வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழி எடுத்து கொண்டிருப்பதற்காகவும் இயேசப்பாவுக்கு முன்னு முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே. மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றை நீங்கள் அணு தினம் அவருடைய கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழியெடுத்த சொல்லி இயேசப்பான பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு அவரை நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாலன். உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அதிபரவருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்ததாக நேவிஸ் பிலிப் அவர்கள் வாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படித்தான். ஆமாம். அனைவரும் பாமுக உறவுகளும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களும் நச்சிந்தனை வழங்கியவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கி கொண்டு
இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்கின்றது கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் 3 திருவசனங்கள் 13 17 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானுட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானுட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, இன்று நாங்கள் திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். செப்டம்பர் 14ஆம் நாளை கத்தோலிக்க திருஅவை திருச்சிலுவை மகிமை நாளாக சிறப்பிக்கின்றது. மரத்துண்டுகளால் ஆன கொடியவர்களின் உயிர் போக்குமோர் கொலைக்கருவி சிலுவை. உலகோர் பார்வையில் ஓர் அவமானத்தின் சின்னம். இன்று அதே உலக மக்களின் பார்வையில் மகிமைக்குரிய பொருளாய் சின்னமாய் மாறியது எப்படி? பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பது முதுமொழி. இயேசுவுக்கு முன் பல மனிதர்களோடு இணைந்து அதே கல்வாரியில் அவமானத்தின் சின்னமாய் நின்ற சிலுவை இயேசுவோடு இணைந்த பின் அவருடைய பாடுகள், மரணம் மற்றும் குறிப்பாக அவருடைய உயிர்ப்புக்கு பின் உலகில் வெற்றி சின்னமாகவும் மீட்பின் அடையாளமாகவும் நிலைத்து நிற்கின்றது. இயேசு என்றால் சிலுவை, சிலுவை என்றால் இயேசு என்ற உன்னத நிலைக்கு உலகோர் பார்வையில் உயர்வு பெற்றிருக்கின்றது. இந்த சிலுவை பாரமிக்கதாகவும் கொடிய விஷமுட்கள் கொண்டதாகவும் விகாரமானதாகவும் இருந்தது. இருப்பினும் இயேசுவின் விருப்பத்திற்கு அவரோடு இணைந்து சென்றதால், அவருக்காக நின்றதால் மகிமையை தனதாக்கி கொண்டது. பூவோடு நார் இணைந்தால் போதுமா? பூக்களை இணைத்து மாலையாக்கி மன்னவன் கழுத்தில் விழ பயன்படும் போதுதானே அந்த நாருக்கும் அரச மரியாதை உரித்தாகின்றது. யூதர்களின் அரசன் என்று அறிக்கையிடப்பட்ட இயேசு செந்நீரை ஆடையாய், முள்முடியை மகுடமாய், 3 ஆணிகளை தன் சின்னமாய்க் கொண்டு விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் தனது இறையாட்சியின் கட்டளையை பிரகடனப்படுத்திய போது இந்த மரச்சிலுவை அவரை தாங்கிய வண்ணம் தோளோடு தோள் கொடுத்து அவரோடு அவருக்காக அவருடைய உயிருள்ள வார்த்தைகளின் மௌன சாட்சியாக நின்றது. இயேசு மனிதம் இனிக்க மன்னிப்பு என்று தனக்கு தீமை செய்தாரை மன்னித்திட இறைவேண்டல் ஏறெடுத்த போதும் அன்பால் அரவணைப்பால் ஒரு அர்ப்பணத்தை அகிலம் அறிய செய்த போதும் இயேசுவுக்கு உறுதுணையாக விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் உன்னத சத்தியங்களுக்கு சலனமற்ற சாட்சியாக இந்த மரச்சிலுவை நிற்கின்றது. வாழ்க்கை பயணத்தில் எளிமையாக இயேசுவோடு துணை போகும் பண்பும், கல்வாரியில் இயேசுவின் வார்த்தைகளுக்கு சாட்சியாக உடனிற்கும் உறுதியும் எப்படி மரச்சிலுவையை திருச்சிலுவையாக மாற்றியதோ அதே போல இப்பண்புகள் நமக்கும் எதிர்நோக்கின் மகிமையை உறுதி செய்கின்றன. எதிர்நோக்கின் பயணிகளாக எதிர்காலத்தை கணிக்கும் நாம் நிகழ்காலத்தில் வேதத்தை வார்த்தையை வாழ்வாக்குவோம். நிச்சயம் நம் கடந்த கால கல்வாரி நினைவுகள் நம் வழிகளை செம்மைப்படுத்தும். அவரோடு செல், அவருக்காக நில் என்ற விருது வாக்கு நம்மையும் திருச்சிலுவையின் பங்காளிகளாக்கும். செல்வோம், நிற்போம், உலகை வெல்வோம். நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே. நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே. சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன். சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை வென்றுயிர்ப்பேன்.
நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே, நீதி நேர்மையுடன் உழைத்திட வரும்போது நேரெதிர் வருகின்ற சிலுவைகளே, நீதி நேர்மையுடன் உழைத்திட வரும்போது நேரெதிர் வருகின்ற சிலுவைகளே, உண்மையை புதைத்துவிட்டு உயிர்களை பறித்திடும் வன்முறை சேர்க்கின்ற சிலுவைகளே, உண்மையை புதைத்துவிட்டு உயிர்களை பறித்திடும் வன்முறை சேர்க்கின்ற சிலுவைகளே, நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே, சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன், சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டலை சிந்தனை அணிந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். கேட்பது கிடைக்கும் என்று நாங்கள் அந்த நம்பிக்கையோடு இறைவனை வேண்டும் போது இறைவன் தரும் எல்லா நன்மைகளும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். வேண்டுதல் கேட்கப்படும், இறைவன் நிறைவாக அருள்வார். அந்த வேண்டுதலில் நாங்கள் தனிமையில் வாடுபவர்களுக்காகவும் துன்பப்பட்டு உழல்வர்களுக்காகவும் வருத்தத்தில் தவிப்பவர்களுக்காகவும் நோயில் பிணியில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்காகவும் பலமற்று இருப்பவர்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் எல்லோருக்கும் நலமான வாழ்வை அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் நலமாக வாழுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள் வாருங்கள். உடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம். வணக்கம். இந்திய தொகுப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் அதிபர் நடகமோகன் அவர்களுக்கும் கிளைவாணி மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் எனக்கு இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறந்த நாளாமே இறைவனையும் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாளில் உலக மக்களுக்காகவும் ஒருவர் குடும்பத்திற்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் கடும் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் வருங்கால பிள்ளைகளின் நோய் நொய்ந்தவர்கள் சுகபலம் பெற்று பலசாலியாக இருக்க வேண்டும் என்பதும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் இறை வேண்டுதல் செய்வோம். இன்று ஒரு பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு கிறிஸ்தவ நற்சிந்தனை. இதனது ஆக்கம் 9092வது ஆக்கமாகும். திருச்சிலுவையின் மாட்சி. இயேசுவை சுமந்த சிலுவை நீ உலகை இருளின் பிடியிலிருந்து மீட்டது மட்டுமல்ல, இரட்சிப்பையும் கொண்டு வந்தாய் என்பர். திருச்சிலுவை மகிமை விழா சிலுவை என்பது தோல்வியின் சின்னம் அல்ல, மாறாக வெற்றியும் சின்னம் என்பதை நினைவுபடுத்துகின்றது. இவ்விழா நமக்கு 3 முதன்மை செய்திகளை முன்வைக்கின்றது. முதலாவதாக, சிலுவை இயேசுவின் வாழ்வின் மையம். இயேசுவின் வாழ்வில் நடந்த பல வேறு நிகழ்வுகள், குறிப்பாக கோயில் தூய்மை செய்த நிகழ்வு அவரை சாவை நோக்கி விட்டு சென்றன. இரண்டாவதாக, சிலுவை கடவுளுடைய பேரன்பாக வெளிப்பாடாக இருந்தது. பவுலடியார்களால் இவ்வாறாக சுட்டி காட்டுவார்: நல்லவர் ஒருவருக்காக எவரும் இறக்கலாம், ஆனால் நாம் தீயவராக இருக்கும்போதே நமக்காக கடவுள் தன் மகனை கையளித்தார் என்று சொன்னார். அது கடவுள் மீது கொண்ட அன்புதான். மூன்றாவதாக, சிலுவை வல்லமையின் சின்னமாக திகழ்கின்றது. பவுலடிகளார் சிலுவை அன்று வேறு ஒன்றையும் குறித்து பெருமைப்பட மாட்டேன் என்பார். ஆம், ஒரு மரத்தினால் விளக்கப்பட்ட மரம். பாவம் வந்தது போல ஒரு மரத்தால் சிலுவை மீட்பு வந்தது. எனவே திருச்சிலுவை மகிமை விழாவை கொண்டாடும் நாம் அதற்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் செலுத்த வேண்டும். திருச்சிலுவை நாங்களும் இந்த நாளும் வணங்கி வருவோமாக.
சிலுவையை நிமிந்து பாராயோ, அதன் புதுமைகள் கொஞ்சம் கீழாயோ. உலகமே 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 உலகமே, பாவியை மன்னிக்கும் சிலுவை இது, பொது ஆவியை தந்திடும் சிலுவை இது, துன்பத்தை போக்கிடும் சிலுவை இது, மனத்துயரத்தை போக்கிடும் சிலுவை இது. சிலுவை இது சிலுவை இது சிலுவை இது சிலுவை இது. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி, வணக்கம். ஜெயா நடேசன் அவர்களே, உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நீங்கள் ராஜினி அல்போன்ஸ் கூட சிந்தனையை தாருங்கள். மதியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று திருச்சிலுவை மகிமை விழா. நாம் அனைவரும் அந்த நாளை நினைவு கூறுகின்றோம். அத்தோடு இலங்கை மாகாணத்திலும் சுவிட்சர்லாந்திலும் இருக்கும் அனைத்து திருச்சிலுவை கன்னியர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அனைத்து இடங்களிலும் எல்லா ஒவ்வொரு பகுதிகளில் திருச்சிலுவை கன்னியர்களை வைத்திருக்கிறார்கள். எல்லா சேவைகளையும் செய்கிறார்கள். நாம் அங்கு 10 வருடங்களுக்கு மேல் வேலை செய்ததால் இன்று நானும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நாம் திருச்சிலுவையை வணங்குகின்றோம். அந்த திருச்சிலுவையில் இருந்துதான் இயேசு மரித்தார், உயிர்த்தார். தவறு செய்வது மனிதனின் செயல், தவற்றை திருத்தி வாழ்வதே மனிதனின் பண்பு. எனவே நாம் நம்மை மாற்றி வாழ்வோமாக. சிலுவையை நிமிந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, அன்பினை வளர்க்கும் சிலுவை இது, உயர் பண்பினை உயர்த்திடும் சிலுவை இது, உண்மைக்கு விருந்தாம் சிலுவை இது, உண்மைக்கு விருந்தாம் சிலுவை இது, பல திண்மைக்கும் மருந்தாம் சிலுவை இது. சிலுவை இது சிலுவை இது சிலுவை இது சிலுவை இது, சிலுவையை நிமிந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே. நன்றி, வணக்கம். சிந்தனைகள் தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சமய சிந்தனைகள் தந்த ஆமா, சமய சிந்தனைகள் தந்த பாலன் அவர்கள், நேவிஸ் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், ராஜினி அல்போன் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்த அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விடயம். சிலுவை என்ன என்ற முக்கிய நாள் அது என்ன? இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் சுவிட்சர்லாந்து தான் அவர்களுடைய திருச்சிலுவை கன்னிகளுடைய பெரிய மடம் இருக்கிறது. இப்ப இந்த ஹோலி ஃபேமிலின்றது நாங்கள் யாழ்ப்பாணத்துல கான்வென்ட்ல படிச்ச சிஸ்டம் மாதிரி தான் அதை வச்சிருக்கணும். ஹோலி கிராஸ்ன்றது இவர்கள் வந்து கூடுதலா அந்த வைத்திய துறையில, அந்த ஆஸ்பத்திரிகள், வைத்திய நர்ஸ் மேடா இருக்கிறது, கஷ்டப்பட்ட இடங்கள், அப்படியானதுதான் திருச்சிலுவை. இன்றைய உலகம் முழுவதும் திருச்சிலுவை மகிமை விழா தான் இன்று கொண்டாடப்படுகின்றோம். இன்றைய நாள் அந்த புனித ஹோலி ஃபேமிலி இல்ல என்ன அமைப்பட்டு பேர் சொன்ன நீங்க? சுவிட்சர்லாந்துல சுவிட்சர்லாந்துலயும் வேற பெரிய மடம். மற்றது என்ன மடம்? கன்னியர் மடம், திருக்குடும்ப கன்னியர் கன்னியர் மடம் தான் திருச்சிலுவை கன்னியர். சரி சரி. திருக்குடும்ப கன்னியர் மடம் தான் ஹோலி ஃபேமிலி அந்த கான்வென்ட் படிச்ச பள்ளிக்கூடம், அந்த சிஸ்டம்.
ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு 4-5 சிஸ்டமரை விடுவார்கள். எல்லா இதுக்கும் அவைகள் எல்லாமே அனுபவிக்கணும். கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்யணும், படிப்பிக்கணும், அந்த வருத்தக்காரரை பார்க்கணும், அப்படின்னு சொல்லி மருந்து வச்சு கட்டுறது, அப்படி அந்த எல்லா இடத்துலையும் 4-5 பேரா விட்டு 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 எல்லா உலகம் அந்த இலங்கை முழுவதிலையும் இருக்கிறார்கள். கல்யாணம் கட்ட மட்டும் விட மாட்டார், இலங்கையில திருமணம் செய்ய விட மாட்டார். இல்லை இல்லை அதுதான் எல்லாமே அனுமதிப்பாரு. அதான் எல்லாரும் சொல்லுவார்கள், என்ன வெள்ளை உடுப்பு மட்டும் போடையில நான் அவர்களோடு உள்ளாந்திரமாக எல்லாரோடையும் அன்பா பழகினேன். யார் நீங்களா? ஆனா நான் அந்த எண்ணத்தில் போகவில்லை. சிஸ்டரா போற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனா நான் குழந்தை சின்னல்ல இருந்து எங்கட கோவிலுக்கு பக்கத்துக்கு தான் அவர பெரிய மடம் ஞானோதேசம் ஞாயிற்றுக்கிழமையில படிப்பிக்க வருவார்கள். ஒவ்வொரு வயதுகள் கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா அந்த இதுல பழகி 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 அவர்களிடம் போய் போய் பிறகு அங்க வேலை செய்தார். 2 பேரை வைத்து வெட்டி கொடுத்து அவர்கள் தைப்பார்கள். 10 வருஷத்துக்கு மேல அங்க வேலை செய்தோம். அவரோட வெள்ளை உடுப்பு தைக்க கொடுக்கலாம். எப்படி வெளியில வந்தீங்க? எங்க ஹோலி கிராஸ்ல அந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தது. 4ல இருந்து 6 மணி மட்டும் அந்த முன்னுக்கு இந்த பேரெழுதுற இடத்துல இருந்து, ஏன்னா அது சும்மா தான் செய்யறது, விருப்ப சந்தோஷத்துல செய்யறது தானே. அது செய்து வார இந்த வாழ்க்கை அப்படித்தான் போனது. அங்க இருக்கு அந்த சம்பளம் கிடைக்கும். இல்ல இல்ல கையில் அதுக்கு சம்பளம் கிடைக்கும். இதுக்கு நான் ஃப்ரீயா தான் செய்யறது. நான் வெள்ளிக்கிழமை பின்னேரம் கொழும்புத்துறையில வயோதிப மண்டலம் இருக்கு. நான் அங்க போய் திங்கக்கிழமை காலமா தான் நேரம் இங்க வருவேன். ஏன்னா அங்க எனக்கு விருப்பம் அந்த வயோதியோட இருக்கிறது. அப்ப அங்க போய் நின்றுட்டு வாரம் 3 நாளுக்கு. சந்தோஷம். அவை அதுதான் இந்த சிறுவை ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. உலகம் முழுவதும் அதை கடைபிடிக்கிறார்கள் இன்றைய நாள். சந்தோஷம். நாமும் அந்த சேவையாளர்களோடு இணைந்து கொள்வோம். அவர்களும் குடும்பம் காட்சி என்று கண்டு பிள்ளைகள் குட்டிகள் பெற்று அந்த கன்னியர்களும் பெண்களாக வாழ நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். எதிர்காலத்தில் சட்டங்கள் மாறுகிற போது அவர்களும் தங்கள் குடும்பங்களை எடுத்து செல்வார்கள் என்று நம்புவோம். எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் சொல்லுவார்கள். சிஸ்டர் சொல்லுவேன், நான் சொன்னா என்ன சிஸ்டர் உங்களோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறா, என்ன நான் வர பிந்திட்டு 5 நிமிஷம் பிந்திட்டு பாருங்க ராஜினி அங்க நிக்கிறா சிஸ்டர் என்ன கேட்குதாண்டா 5 விரலும் ஒரே மாதிரியாண்டா. அப்ப எல்லாத்தையும் தாங்க சமாளிச்சு பழகும். வாழ்க்கையில் சார் அதைத்தான் நான் கேட்க வேண்டும் என்று விரும்பியிருந்தேன். சிறப்பு. இந்த நாளை நினைவு அடித்த பாலன் அவர்கள் போன்றோர் இந்த நாளை கொண்டாடுவதில்லை என்று நினைக்கிறேன். பதில் வருதா? இல்லை. சரி, நன்றி நன்றி. இனி தொடர்ந்து சொல்லுவோம். சிறப்போடு மகிழ்ச்சி. மன்னிப்போட எனக்கு அப்போது நின்றுட்டு அந்த கையை அப்படி வச்சு திருப்பி டேப்லெட்டை வைக்க படாருன்றும் பொறுத்த நேரத்துல நிக்க மாட்டேன்னு என்ன நடக்குதான்னு தெரியுது. அதெல்லாம் ஆரம்பிக்கலாம் போயிட்டு மன்னிப்போம். அது பரவாயில்லையா? நேரம் வராட்டி திருப்பி மொபைல்லையா நினைச்சிருந்தேன். இல்ல எனக்கு இந்த டேப்லெட்ல கொஞ்சம் கிளியரும் இல்லாதான். இது இப்ப மொபைல்ல எடுத்தா நான் அது சார்ஜ் போகுது, அதுதான் நிக்கிறது எனக்கு கிடைக்கும். இது டேப்லெட்ல எனக்கு அப்படி நடக்குது. நான் இப்ப திருப்பி நேரா வைப்பேன் கொண்டு இது தட்டுப்படுதா என்னது முந்திரி முதல்ல இப்படி நடக்கிறது. பொறுத்த நேரத்துல புரிந்து இருந்தாலும் திருப்பி மற்ற மாதிரி திருப்பி விட்டீங்கன்னா திரும்பி இருக்கும். நீங்க கட் பண்ணி இருக்க தேவையில்லை. நீங்க தொடங்குற நேரம் எப்படியாகும் நிக்க இல்ல, நீங்க நிப்பாட்டினீங்க. நீங்கள் அந்த திருப்புறத கட்டுறதுக்கு பதிலா வேற இது தட்டி விட்டீங்க. சரி, அதை விடுவோம். அது சின்ன பிரச்சனை. அவை எல்லாத்துக்கும் தீர்வு உண்டுதானே. யார் யார் நடையில் இருக்கிறோம்? எல்லாரும் பதங்களோட இருக்கிறோம். உள்ளேன் ஐயா, நான் சீதீரன். எங்க பாப்பா உங்களோட அப்பன் பாக் ஸ்டேஷனுக்கு முன்னால வந்தான் காட்டுவ வேண்டும். சரி சரி. ஓ சரி, இருவரும் இணைந்திருக்கிறீங்க. ஒரு நண்பர் ஒருவர் இணைந்திருக்கின்றார். எங்களுடைய ஸ்ரீ உற்சாக வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன விடிய வல்லுன விளாத்தல் போல இருக்கு. சொல்லி போட்டு விளாத்தெல்லாம் ஒன்று கேக்குறீங்களா? இல்ல விளாத்துங்க. நல்ல விஷயம். ஓகே, மகிழ்ச்சி. யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்க?
ராஜினேர் வணக்கம் சொல்றாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு. நீங்க சிரிப்பா பார்த்தா விளங்கல என்ன. அப்ப ரேடியோல தெரியாது தானே. என்ன செய்யறானே என்ன மறக்கிற விட ஓ மறந்து மறந்து போட்டீங்களான்னு ரேடியோல கேட்கிறேன். மூலம் தெரியாது அன்றைய காலகட்டத்தில். வணக்கம் வணக்கம். எப்படி நலம் தானே எல்லாரும்? எல்லாரையும் தெரியும், தெரியாத வரை நான் சொல்றேன். சரி சரி, உற்சாகம் தொடருங்க. வேறு யார் நடக்கலாம்? தர்ஜினி நடந்து நான் கொண்டு காஃபி. இருக்கின்றேன். நீங்க எந்த இடத்துக்கு எல்லோருக்கும் நிக்கிறீங்க? எந்த வணக்கம் இடத்துக்கு வணக்கம் நிக்கிறீங்க? ராஷினி. வணக்கம். ஹரோ, சவுத் ஹரோ என்ற இடத்தில் இல்ல, அது இல்ல, இடம் இல்ல. நீங்க இப்ப போற இடம் அங்க இருந்து அதை காட்டிதான் காட்டு. மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வீட்டை வந்தாச்சு அவளுக்கு. இன்னும் என்னடா போக வேணும், என்ன போக வேணும். இல்ல, நான் என்ன கேட்க வேண்டாம், நான் இப்ப எந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கேன்றதை காட்டி லண்டனில் இருந்து அது வர லண்டன், இங்கிலாந்து, ஐக்கிய ராஜ்யம் இல்ல. நான் நினைத்தேன் சவுத் ரோடு, எந்த ரோடு, எந்த கடை எல்லாம் இந்த கட்டடத்துக்கு கிட்ட போறீங்களா? சவுத் ஹரோன்று தெரியும், சவுத் ஹரோன்று தெரியும். நான் அது இந்த ரோட் தெரியல எனக்கு. சரி, எந்த கட்டிடம் தெரியுது? வீடு தெரியுதா? கட்டிடம் தெரியுதா? ஏதாவது வீடுகள் தான் தெரியுதா? வீடுகள் தான் தெரிகிறது. வீடுகள் தான் அந்த இடத்துக்கு. ஓம் ராஜினி, சவுத் ஹரோ என்று சொல்லும் பொழுது நான் நினைத்தேன் சுவிட்சர்லாந்துலயும் ஒரு இடம் இருக்கின்றது. சவுத் ரோடு இருக்கிறதா? லண்டன் வந்திருக்கிறேன். லண்டன் வந்திருக்கிறேன். அந்த இதில் பங்கு பெற்றவா போராட்டத்தில்? போராட்டத்தில் போராட்டத்தில் பங்கு பெற்றி அடியும் வாங்கினார். அடி கொடுத்து இவர் தரப்பு வாங்கினது அடி. எதுக்காக வந்தீர்கள் என்று பூடகமாக கேட்கிறேன். அம்மாவிடம் வந்தேன். அம்மாவிடம். வணக்கம் எல்லாருக்கும். வேறு யார் நடக்கிறோம்? அவ்வளவுதானா? சில படங்கள் இருந்தது. விஜய் அவர்கள் வரவில்லையோ? நடக்கிற பேச மாட்டேன். மௌன விரதம் விஜய் கேட்டீங்களா? எனக்கு கேட்கத்தான் பிடிக்கும், நான் அதிகமும் பேச மாட்டேன். சரி, அவரை இணைத்துக் கொண்டு பேசட்டும். சிவாஜினி அவர்கள் இன்று எங்கேயோ வேலையால் சுற்றுலா போவதாக அறிவித்திருக்கார், எழுதியிருந்தார். அவருடைய இடம் கிடைக்கவில்லை. என்ன மாதிரி இப்ப ஜெயலலிதா அவர்கள் நட வேணாம் என்று விட்டாச்சு. அது வித்தாச்சு. சொல்லி போட்டு 5 வருஷம் நடப்புங்க. இப்ப காணும் வெளியில சிந்தனை சொல்ல வேணும் என்பதற்காக தெரியவில்லை. நடக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிறது இல்லை. எங்களுக்கு மற்றபடி நடக்காட்டு ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு மற்ற நாட்கள்ல நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிறது இல்லை. இல்ல, மற்ற நாட்கள் நடக்கிறது இங்க ஞாயிற்றுக்கிழமை நடந்து உறுதிப்படுத்தி காட்டணும். என்னால் நடக்க முடியும் பாருங்கள். தொடங்கி நடக்கிறது. சந்தோஷம். வாரக்கிழமை வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை ஜெயலலிதா விரைவில் ஆயத்தமாகுங்க. யாரும் இளையவர் இணைந்திருக்கிறார்களோ? இல்ல. ரோசன் வாங்க போறாக்களும் இல்லையா? ரோசன் நன்றி. சரி, அப்போ இப்போ நாங்கள் சிந்தனை, பொருட்கள் சிந்தனை, முக்கியமான சிந்தனைக்குள் நுழைவோம். என்ன அது? சரி, யாருக்கு என்ன சிந்தனை வெளியில் செல்லும் போது பட்டது, செல்லாத போது பட்டது, பொதுவாக என்ன நினைத்து கொண்டோம்? சிந்தனை போகும் வழியில் குப்பை ஏதாவது பார்த்தால் எடுத்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். இதிலிருந்து தெரிய வருவது என்ன? திருடின் வேலை அதுவாக இருக்கலாம். சிந்தனையா இருக்குது, புது சிந்தனையா கேள்வி. ரோட்டுல குப்பையும் காணாதது மாதிரி இருக்குது. உங்களோட ரோட்லயோ?
இல்லை இது நடக்கிற இந்த ரோட்டுகள் பார்க்க கிளீனாக இருக்கு. பளிச்சுன்னு இருக்கு என்ன. ஆமா. அது பச்சை அது பசையில தீரன் ஏற்கனவே பொறுக்கிட்டார் அந்த ரோட்ல. அதுல ஒரு குப்பை கிடக்கு. தீரனுக்கு விளங்கி இருக்கு நினைக்கும். ஜான்சர் சொல்றேன் தீரன் நடக்கிற ரோட்ல ஒரு குப்பையும் காண இல்லையா. ஒரு சுற்று போய் வந்து ஒரு சுற்று போய் வந்து போனா பொறுக்கியாச்சு. எப்படியாக சுத்தம் செய்திருக்கிறேன் பாருங்க. ரெண்டாவது சுற்றுக்கு காட்டுகின்றேன். சாட்டோட சாட்டா குனிஞ்சு எழும்பேக்கல வண்டி வயிறு எல்லாம் நல்ல வடிவா மெருகு பெறும். நல்ல எக்ஸசைஸ். சரி, வேறு யாருக்கும் சிந்தனை தோன்றவில்லையா? நேற்று விஜய் அவர்கள் ஒரு வாசித்த குறிப்பொன்றி இருந்தார். எண்ணங்கள் தான் உலகில் மிக சிறந்தது என்று ரஜினி அவர்கள் குரல் கொடுத்து இன்றைக்கு தமிழ் வானொலி எஃப்எம்மில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எண்ணம் சிறந்ததும் கூட ஆபத்தானதும் கூட பாருங்க. ஆயுதம் என்றால் ரெண்டு பக்கம். இப்பொழுது பாருங்க, டொனால்ட் ட்ரம்போ அல்லது ரஷ்ய ஜனாதிபதியோ அல்லது நோர்த் கொரிய ஜனாதிபதியோ அவர்களின் எண்ணங்கள் தான் இந்த அளவுக்கு கொண்டு வைத்திருக்கு நாடுகளை, உலகத்தை பயமுறுத்தி கொண்டு. அதான் எண்ணங்கள் வந்து ரெண்டு விதம் தான், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதனாலதான் ஆயுதம் என்று சொல்லப்படுது. அட இப்ப சின்ன உதாரணம் சொல்லலாம். தீரன் குப்பையை முன்னால் போட்டவரும் அவருடைய எண்ணம் தான், அதை பொறுக்க வேண்டும் நினைத்தவரும் இவருடைய எண்ணம் தான். இன்னும் பொறுக்குவார் தானே என்ற நினைப்பு தான் எண்ணம். அவர் போட வேணும் எண்ணம், இவர் பொறுக்க வேணும் எண்ணம். போடுபவர்கள் போடாம போட்டுட்டா எடுப்பவருக்கு சதைத்து போயிடும் வாழ்க்கை. எல்லோருக்கும் கஞ்சலையும் காணையும். அப்ப இன்னும் ஒரு கேள்வி வரும் தானே, இன்னும் ஒரு கேள்வி வரும். அப்ப நாங்கள் போட்டுக்கொண்டே இருப்போம், யாராவது ஒரு பொறுக்கிக் கொண்டே இருப்பார்கள் சிந்திக்கலாம் தானே. அப்பதானே உலகம் சமநிலையில் இருக்கும். அது சரி. அதான் உண்மையில நடக்குது. கெட்டவர்கள் கூடாதுன்னு சொல்லுவோம், கொள்ளையர்கள் கூடாது. ஆனா அவர்கள் என்றால் நல்லவர்கள் ஹீரோ ஆக முடியாது. கெட்டவர்கள் இருக்கவர் வில்லன் இருந்தா தானே கதாநாயகன் தெரிய வருது. எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த சங்கிலியை அறுத்துட்டு ஓடிட்டாங்கன்னு ஒரு ஆள் மட்டும் கொள்ளாருவார். ஆனா நாங்க நினைப்போம் பரவாயில்ல, சங்கிலியை தேடி பிடிக்க போலீஸாருக்கு வேலை இருக்கு. அந்த நகை அறவிலையில வாங்கி விற்க நகை கடைக்காரருக்கு வேலை இருக்கிறது. அதை ஆறுதல் படுத்துறதுக்கு சில பேர் சொல்லுவீங்க, சரி கழுத்து அறுபடாம விட்டுதே அதோட அந்த அளவுலதான் பீட்டா. அப்ப வீட்டுல சொல்லிதான் சரி இன்னும் ஒரு சங்கிலி வாங்கினா போகுது. ஆனா உண்மையில அதுதான் உலகத்தில் இயற்கை இறைவனின் படைப்பு. கெட்டவர்கள் இருக்க முடியுமா? இல்ல என்ன, எல்லாரும் நல்லவியல் தான். ஆனா இயற்கையின் ஓட்டத்தில் சிலவருடைய செயல்கள் பொருந்தாமல் போற போது எங்களுக்கு கெட்டதாக, எங்களுக்கு ஒரு நட்டம் வந்தா அது கெட்டது என்று சொல்லிவிடுது. ஆனால் அவர்கள் அதை சொல்லுவார்கள், தாங்கள் செய்வது நியாயம்தான் என்ற மாதிரி தான் அவர்கள் நடப்பார்கள். சங்கிலியா இருக்க போறவனும் கடவுளை கும்பிட்டுட்டு தானே, கடவுளை இன்றைக்கு நல்ல சங்கிலியா ஆப்புறவனும் நான் விடுறது இப்படி விடக்கூடாதுன்னு அவன் பிரார்த்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தானே தொழிலுக்கு போகிறான். அதனால ஆனால் சங்கிலியை அருகின்ற விதமாக கழுத்தை காட்டி கொண்டு திரிபவர் திருடனை விளைய என்னுடைய விளைய அது விளங்குது. திருடன் பெற்றது அவனுடைய சரியா. அதை நீங்க சொன்ன சரி, அதன் எண்ணம் ரெண்டு பக்கமாய் பாயும். அதோட முதல் நான் சொன்ன மாதிரி திருடனை பொறுத்தவரையில் என்னுடைய பிழைப்பு இது, அவர்கள் என்னை அழைக்கிறார்கள் திருடு திருடு என்று சொல்லி. நாங்க சில பேர் நினைச்சாலும் திருட முடியாது, எங்களுக்கு வேற அப்படி விட்டு விடுவோம். சின்ன விஷயம் இடையம் என்றாலும் முன்னமே பிடிபடுவர்கள் இருக்கிறார்கள் நினைத்தபடனே. அதை இழந்தவன் மட்டும்தான் தவிப்பானே தவிர உலகம் அதை ஏற்கும். என்னன்னா அது எண்ணம், திருட வேண்டும் என்ற எண்ணம். அதான் உண்மையாகும். இந்த எண்ணம்
கொடுப்பவர்களுக்காக இந்த கதை நீடிக்கிறது. பிடிச்சு சொல்றோம் இல்லையோ. இது மோகனா நாங்கள் அப்ப இனி ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். என்ன உருட்டு தத்துவம்ன்றது எதை நீங்கள் சொல்லுகிறீங்க? உருட்டுவார்களே அப்படியா? உருட்டு தத்துவம் உள்டாவா? நீங்கள் ஒரு பந்தை வைக்கிறீங்க, இல்ல ஒரு பந்து, இது மரியாதையான வார்த்தை. ஒரு பந்தை வைக்கிறீங்க, கைதட்டுங்கன்னு சொல்றீங்க. நாங்கள் அதை அப்படி கொஞ்சம் உருட்டி விட்டுட்டு இப்ப கைதட்டுங்க வாப்ப மட்டும் சேர்க்கிறோம். அதுதான் உருட்டு. ஒன்றை தந்தால் நாங்கள் அதை உருட்டி பேசுவோம். சரி சரி, அது சிந்தனைதான். ஏனென்றால் இப்ப எல்லா இடமும் சிந்தனை இருக்குது. எல்லா வானொலிய தொலைக்காட்சியிலும், புத்தகங்கள், கோயில்கள், எல்லா இடத்துலயும் சிந்தனை இருக்கிறது. ஆனா உருட்டு சிந்தனை எங்க இருக்கிறது? இங்க மட்டும்தான் இருக்கு. புதிய தலைப்பு, புதிய தலைப்பு. இப்ப மாவை வச்சு கொண்டு ரொட்டி ஆகணும்டா வராது. அதை பிசி ஓணும், பயங்கரம். உருட்டி உருட்டி பிசி ஓணும், பிச்சு பிச்சு திருப்பி பிசி ஓணும். இப்பொழுது மாவை வைத்து சொன்னவுடன் இதுதான் உண்மை. உலகத்துல ஒன்று இப்படித்தான் செய்யணும், நம்பிக்கொண்டிருக்கோம். இல்ல இப்படி அப்பாலும் செய்ய முடியும். அதிலிருந்து ஒரு புதிய சக்தி பிறக்கணும் என்றா நாங்க சில வேளையில விட்டத்தான் வேண்டி. வேறு சிந்தனைகள் தர வல்லோர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். நகுலா சிவநாதன். உற்சாக வணக்கம் உங்களுக்கும். வாருங்கள். எனக்கு காலையில் வந்த சிந்தனை வந்தது, எப்போதும் இயற்கையோட எனக்கு விருப்பம், அதை பற்றி தான் சிந்திப்பேன் கூட. அப்ப காலை செல்லும் போது நினைக்கிறேன், இப்ப கொஞ்சம் இலைகள் கீழே விழ தொடங்கிட்டது. அப்ப எனக்கு வந்தது, அந்த உதிர்கின்ற இலைகள் போல கவலைகள் உதிர வேணும், துளிக்கின்ற இலைகள் போல மகிழ்ச்சிகள் துளிர்க்க வேணும். அதாவது இலைகளை துளிக்கிறத பார்த்தா